கை வெட்ட போகிறோம். நம்ம இந்த சைடு பேக் வந்து பார்த்திங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம கை வெட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த கரைப்பாகத்தை சேர்த்து இப்படி 4ஆக மடக்கிக்கோங்க. உடம்புக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம 2ஆக மடக்கினா போதும். ஆனால் கைக்கு நம்ம 4ஆக மடக்கி எடுத்துக்கணும். இதுலேயும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதே ஸ்கேல் அளவு வைக்கணும் அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சில் பருத்தி அதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. பேக் சைடு, அதாவது பின்பக்கமாக எடுத்து போட்டுக்கோங்க. கையோட பின்பக்கம், அதாவது உடம்போட பின்பக்கத்தில் இருக்கிற கையளவு. இப்போது கரெக்டாக நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்கே நேராக வச்சுக்கோங்க. இப்போது கையோட உயரத்துக்கு இதுக்கு நேராக ஒரு மார்க்கிங் கொடுக்குறோம். அதுக்கு உள்ள தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு உள்ள துணி கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஜாயிண்டில் இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே ஒன்று அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த எங்கேயும் இங்கே நகரக்கூடாது, கை அப்படியே தான் இருக்கணும். இந்த இடத்துல மட்டும் அழுத்தி நல்லா பிடிச்சி எடுத்துட்டு இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறோம். ஒரு 3 இடத்துல மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கை முடியும் பார்த்தீங்களா, இதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு நேராகவும் அடையாளப்படுத்திக்கோங்க. இதுக்கு மேலே இனி 1/2 இன்ச் தையலுக்காக விட போகிறோம். கிடைக்குது. ஆனால் உள்ளே வந்து நமக்கு அதில் இப்போ நம்ம அடையாளம் படுத்தினதுலேயே ஒரு ஷேப்பாக உங்களுக்கு வேணும்னா கை ஃபுல்லாகவே அதே மாதிரி அடையாளம் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 2-3 இடத்துல அது கொடுத்தீங்கன்னா போதும். இது இனி தையலுக்காக நம்ம கொடுத்ததில் மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்காக உள்ள ஒரு 1/2 இன்ச்சில் துணி விட்டு மார்க் பண்ணிட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வச்சு ஒரு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையும் மடக்கி தைக்கிறதுக்கு அடையாளம் பண்ணி இங்கே ஒரு கட் மார்க் கொடுத்துக்கோங்க. நம்ம பேக்குக்கு பண்ண மாதிரியே ஸ்லீவ்லேயும் நம்ம ஒரு மடக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் ஒரு கோடும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற கைக்கும் இப்போ நமக்கு 2 சைடும் ரெடி ஆகிடுச்சு. இனி முன்பக்கம் குடஞ்சி வெட்டணும். இப்போ நம்ம இதை மார்க்கிங்லாம் பண்ணிட்டோம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம பேக்குக்கு கட் பண்ணியாச்சு. இனி நம்மளோட ஃப்ரண்ட்டு கைக்கு இது பார்த்திங்களா, இதுதான் சென்டர். மடிப்பு தெரியுது பார்த்திங்களா, இதுதான் சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு
இப்போ பேக்கில் பண்ண மாதிரியே தான் இதுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும், இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இப்போ அதை எடுத்துருங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்காக. ஆனால் இது வந்து ரெடி அளவு, நமக்கு தையலுக்காக அரேஞ்ச் கொடுத்து தான் நம்ம கட் பண்ணணும். அப்போது அதிலேருந்து ஒரு அரேஞ்ச், உங்களுக்கு அரேஞ்ச்னால் எவ்வளோன்னு தெரில அப்படின்னா நீங்கள் உங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இதில் தான் கட் பண்ணி கொண்டு போகணும். இந்த இடத்துல இருந்து இது ரெடி அளவு, இதுதான் நம்ம கட் பண்ணுற அளவு. இப்போ இதில் நீங்கள் கட் மார்க் கொடுத்தும் வைக்கலாம். நான் வந்து அதில் ஃப்ரண்ட்டுன்னு எழுதிடுறேன். நீங்கள் இல்லைன்னா அதில் கட் மார்க் கொடுத்து வைக்கிறனாலும் கொடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அவ்வளோதான் நம்மளோட ஸ்லீவ் கட்டிங் டன்.